சாட்டர்டே அப்படின்னாவே மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக லீவ் அப்படிங்கிறது. அந்த சாட்டர்டே நைட் அப்படிங்கிறது ஒரு சாட்டர்டே நைட் அப்படின்னா ஒரு பார்ட்டி நைட் அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் என்னென்னா டிவி பார்ப்பாங்க, ஒரு புக்ஸு கரெக்டாக சனிக்கிழமை படிக்கிறதுக்கு ஒரு புக்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. நாளைக்கு நைட்டு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கிறீங்க, புக் படிப்பாங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க. இப்போ நான் காலேஜ் படிக்கிற டைமில் டிவி ரெகுலராக பார்த்துட்டு இருந்த காலத்தில் பார்த்தா சாட்டர்டே மெகா மூவி அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் சேனலில் ரெகுலராக போடுவாங்க. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் சாட்டர்டே மெகா மூவிட்டு ஒரு நல்ல படம் போடுவாங்க. சிலர் சூர்யா டிவியோட நைட்டு 12 மணிக்கு படம் பார்ப்பாங்க. அது அவங்க விருப்பம். அது என்னென்னா சாட்டர்டே நைட்டை வந்து ஒரு சூப்பராக பயனுள்ளதாக கழிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ், ஒரு நல்ல படங்கள். இந்த சாட்டர்டே நைட் நீங்கள் என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ காலம். இப்போ ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். அது என்னென்னா பாண்டியராஜனோட படம். பாண்டியராஜனோட படம் அப்படின்னா உடனே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து டக்குனு ஆண்பாவம் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆண்பாவம் ஒரு நல்ல படம். ஆனால் ஆண்பாவத்தை பற்றி சொல்லாமல் நான் வேற ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா ஆண்பாவத்தை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்பாவத்தோட டைலாக்ஸ் கூட அத்தனையும் அத்துப்படி. யூடியூப்பில் அதிக மக்கள் டெய்லியும் ஆஃபீஸில் கொண்டுருக்கிறீங்க, வீட்டில் கொண்டுருக்கிறீங்க பார்க்குறது ஆண்பாவத்தோட கிளிப்பிங்ஸாக இருக்குது. நீங்கள் போய் ஆண்பாவத்தை பற்றி சொல்லுன்னு சொன்னீங்கன்னா ஆண்பாவத்தோட டைலாக்ஸ் கூட அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க மக்கள். அதில் பாருங்கள் வேலாயுதா அப்படின்னு சொல்லிட்டு வி.கே. ராமசாமி பேசுகிறது, பாவம் அவருக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு வி.கே. ராமசாமி சொல்கிறது, பாண்டியராஜன் பேசுகிறது, அந்த டைலாக்ஸ் எல்லாருமே அந்தளவுக்கு மனப்பாடமாக இருக்கிற அளவுக்கு அந்த படம் பற்றி எல்லாருக்கும் தெரியுங்கிறனால அது இல்லாமல் இன்னொரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ பாண்டியராஜனோட ஆண்பாவனுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸோ அதே மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் மனைவி ரெடி. மனைவி ரெடிங்கூட அடிக்கடி டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆண்பாவம் அளவுக்கு ரீச் ஆகலை அந்த படம். அந்த படத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த படத்தோட கதை என்னென்னா, பாண்டியராஜன் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பார், +2 பையனேமா. அவர் சரியாக படிக்காமல் ஃபெயிலியாக படிச்சுட்டு இருப்பார். அவங்களோட அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஒரு இசை குடும்பம், வயலின் வித்வான் ஆக்குவேன் மகனை அப்படி நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அவர் சரியாக படிக்க மாட்டார், இந்த வயலின்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். இப்படி இருக்கிற டைமில் அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்காக ஊருக்கு போவார். ஆனால் அந்த டைமில் தான் அந்த மாப்பிள்ளைக்கு ஓடி போயிடுவார். அதனால் பாண்டியராஜன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அவங்க திரும்பி வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, அந்த கப்புள்ஸ் பிரிஞ்சிருப்பாங்க. கடைசியாக அவங்க சேர்ற வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கதை. ஆனால் அது வந்து முழுக்க காமெடி படம். ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் காமெடியாக தான் இருக்குது. ஆனால் காமெடினா உடனே கதையே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் சும்மா பிட்டு காமெடி மாதிரி இருக்காது. படம் ஒரு எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான படம் அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். படம் ஆரம்பிக்கும் போதே பாண்டியராஜனோட சேஷ்டிகள் ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்களோட டீச்சர்ஸும் அந்த பாண்டியராஜனுக்கு இடையான கோஆர்டினேஷன் தான் அந்த டைட்டில் போடும்போது வரும். அதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். படத்தில் கேரக்டர்ஸ்னு எடுத்தால் ஒரு 5-6 கேரக்டர் தான். ஹீரோ பாண்டியராஜன், ஹீரோயின் தீபா அப்படின்ற ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அழகும் அதை விட இன்னொரு விஷயம் அந்த கேரக்டரைசேஷன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்போவுமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்தில் நடித்த ஏதோ ஒரு கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு குஷ்பு வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு அடிப்படை காரணம் வந்து அந்த வருஷம் 16ஓட கேரக்டர். அந்த கேரக்டரைசேஷன் வந்து அந்த கேரக்டர் வந்து மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போனதுனால தான் குஷ்பு அந்தளவுக்கு ரீச் ஆனாங்க. தீபா அந்த ஹீரோயின் தீபா வந்து அவ்வளோ ரீச் ஆகலைன்னா கூட ஆனால் அந்த ரோல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். படம் பார்த்திங்கன்னா பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியராஜனோட அப்பாவாக வர்ற ஆர்.எஸ். மனோகரன் சார் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வருவார். அதை விட எல்லாத்தோட சூப்பர் கேரக்டர்னு எடுத்திங்கன்னா டனால் தங்கவேலு. இல்லை டனால் தங்கவேலு பேசுகிற வசனங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் ஒரு இடத்துல வந்து அந்த ஹீரோயின் வந்து கெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பாண்டியராஜனுக்கு அவங்களுக்கும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஆனால் பாண்டியராஜனோட பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்க வேணுங்கிறதுக்காக தங்கவேல் கிட்ட போய் கேட்பாங்க, தங்கவேல் சார்கிட்ட போய் கேட்பாங்க, என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே இல்லைன்னு. அதுக்கு கேட்குக்கு போல என்ன வெட்ட போகிறானா அப்படின்னு. இல்லைன்னா நீயே வெட்டிடுறேங்கிறியா அப்படி இதே மாதிரி கண்டினியூ போயிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படம் ஃபுல்லாக அவ்வளோ காமெடியான வசனங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது
படம் வந்து அதுக்காக கதை இல்லாத லாஜிக் இல்லாத படம் கிடையாது. அவ்வளோ படம் ஃபுல்லாகவே அந்த பாக்கியராஜ் சொல்லும்போது நம்மங்க திரைக்கதை மன்னன் படமே அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியராஜன் பாக்கியராஜ் சாருக்கு எந்த விதத்துலையும் குறைந்தவர் கிடையாது. குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படின்னு சொல்ல முடியாது, குருவுக்கு ஈக்குவலான சிஷியன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவ்வளோ சூப்பரான படம். இந்த படத்தை பற்றி நான் ஏன் ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் சொல்லலை, ஃபுல்லாக கதையை எல்லாமே சொல்லலை. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாட்டர்டேக்கு வந்து இந்த சாட்டர்டே நைட் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். டிவிடி கிடச்சா வாங்கி பாருங்கள், அப்படின்னா யூடியூப்பில் கிடச்சா பாருங்கள். அவ்வளோ சூப்பரான படம். இது இடையில நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், என்னென்னா லாஜிக் இல்லாத காமெடி படம் கிடையாது, வெறும் துணுக்கு காமெடி கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன்ல. அது ஏன் சொல்லணும், இப்போ வந்து அந்த மாதிரி படங்கள் நிறையா வருதுங்கிறதுனால அப்படி சொல்கிறேன். அப்படி கிடையாது, அது படத்தில் ஒரு நல்ல அருமையான கதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டுக்கிறீங்க, இப்போ தான் அந்த மாதிரி படங்கள் வருது லாஜிக்காக எல்லாமே வெறும் காமெடி. ஆனால் அதுக்காக நான் அந்த படங்கள் தப்புன்னு சொல்லலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் பார்க்கும்போது பார்த்த கைதட்டி சிரிச்சுட்டு வர்ற மாதிரி படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் தான். இன்னொரு படத்தை பற்றி இந்த சாட்டர்டே சொல்லிடுறேன். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் வந்து எதுவும் பண்ணல, படத்தை பற்றி டீட்டெயில் சொல்ல போகிறது கிடையாது. அந்த படத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு பாருங்கள். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட பேர் அவசர கல்யாணம். 1972 ரிலீஸ் ஆன படம். அதில் வந்து ஜெய்சங்கர் சார், லட்சுமி அம்மா அவங்க நடித்தது, நாகேஷ் நடிச்சிருப்பார். அந்த படம் இப்போ வர ஓகே டைப் படங்கள், SMS டைப் படங்கள் என்னங்க, படம் ஃபுல்லாக காமெடினா அப்படி ஒரு காமெடி. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காமெடி. அது நீங்கள் படம் ஆரம்பிச்சுன்னா முடிகிற வரைக்கும் சிரிச்சுட்டே இருப்பீங்க, அவ்வளோ ஒரு காமெடி. அது வந்து எப்படிப்பட்ட காமெடினா லாஜிக்கல் இல்லாமல் சூப்பரான துணுக்கு காமெடி மாதிரி இருக்கும். ஆனால் படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிற மாதிரிங்க, ஜெய்சங்கர்னு நாகேஷ் சார்னு தெரியாமல் ஒருத்தனை கொண்டுருவாங்க. ஆனால் செத்துக்க மாட்டான், செத்த மாதிரி கிடப்பான். அப்போ வந்து ஐயோ பயந்துட்டு அவனை எப்படி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த பாடி தூக்கிட்டு ஓடும்போது பாடி கீழே போட்டுருப்பாங்க. செத்து போனால் திடீர்னு வாயை திறக்க முடியாது. ஓகே, வாயை திறந்து என்னடா வாயை திறக்குது பாடி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பாக்கெட்டில் ஒரு பணம் வெளியே வந்துருக்கு. பணம்னா பணம் கூட வாயை திறக்க முடியாது, அதனால தான் திறக்குது. ஃபஸ்ட்டு பணம் துள்ள தெரியல, பணம் துள்ள தெரியவாரு, பாடி வாய முடியும். அது இப்போ லாஜிக்கே கிடையாது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி காமெடிகள் படம் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.